அரசமைப்பு பேரவையில் இருந்து விலகும்படி ஸ்ரீதரனுக்கு சுமந்திரன் கடிதம். காரமுனை தமிழர்களின் பூர்வீக பூமி சாணக்கியர். இலங்கையில் மிக மோசமான சட்டம் மகாவலி அதிகார சபை சட்டம் சத்தியலிங்கம். புதிய கல்வி சீர்திருத்தத்தில் தமிழர் வரலாறுகள் திரிவுபடுத்தப்படக்கூடாது கவேந்திரன் கோடீஸ்வரன். கேப்டன் பண்டிதரின் 41வது ஆண்டு நினைவு நாள். பாரதிபுரம் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி போராட்டம். யான்ஸ்டன் பெர்னாண்டோ அவரின் மகன்கள் உள்ளிட்டவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு. பயங்கரவாத தடை பட்டியலில் தமிழர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட வர்த்தமானே. பிரதமர் ஹரணிக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம் கஜேந்திரகுமார் கடும் கண்டனம். அரசமைப்பு கவுன்சிலில் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும்படி இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பணிபுரிய விடுத்து கட்சியின் அரசியல் குழு எடுத்த தீர்மானம் நேற்று முன்தினம் 7ஆம் தேதியிட்டு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீதரனின் கிளிநொச்சி வட்ட கட்சி முகவரிக்கு இது தொடர்பான கடிதத்தை பதிவு தபாலில் அனுப்பி வைத்திருக்கின்றார் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன். அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரனின் நடத்தை தொடர்பாக அரசியல் குழு ஆராய்ந்து கண்ட விடயங்களை இந்த கடிதத்தில் சுமந்திரன் விலாவாரியாக விவரித்திருக்கின்றார் என தெரிய வருகின்றது. இந்த பின்புலத்தில் இந்த பதவியில் தொடர்வது உங்களுக்கும் சங்கடம் கட்சிக்கும் சங்கடமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகையினால் மேற்படி பதவியில் இருந்து விலகுவதன் மூலம் தங்களுக்கும் கட்சிக்கும் ஏற்படும் சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அடுத்த ஒரு வாரத்துக்குள் நடவடிக்கை எடுத்து கட்சிக்கு அறிவிக்குமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதரன் ஏபியை வேண்டியிருக்கின்றார். காரமுனை தமிழர்களுக்கு பூமியாகும். பெரும்பான்மையினர் அபகரிக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அபகரிப்பின் போது ஹிஸ்புல்லா அமைதியாக இருந்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்த காரமுன பிரதேசத்திலே குடியேற்ற வந்த பொழுது நான் அந்த இடத்திலே நின்று எங்களுடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர் நின்று அந்த காணியாளர்களையும் அந்த இராணுவ அதிகாரிகளையும் அந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களையும் நாங்கள் அந்த இடத்திற்கு விரட்டி அடித்திருந்தோம். அந்த நேரத்திலே காரமுனையை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹிஸ்புல்லா அமைச்சர் வரவில்லை. அதே நேரத்திலே தான் மிக முக்கியமாக தற்பொழுது நான் சில அரசு அதிகாரிகளோடு பேசிய பொழுது சில வாகரை வடக்கு கோர்லைப்பற்று வடக்கு பிரதேசத்தில் இருந்த சிலர் யுத்தம் காரணத்தினால் சிலர் இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று காணிகள் சில இடங்களை வழங்கியிருந்தால் அந்த மாற்று காணிகளை வைத்துக் கொண்டு மீண்டும் பூர்வமாக வாழ்ந்த காணிகளை கேட்கிறது நியாயமில் இருந்து அதிகாரிகள் சொல்றார். அந்த வகையிலே காரமுனை என்றது தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு பிரதேசம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட மட்டத்தில் ஆராயாமல் தயவு செய்து கௌரவ அமைச்சரும் இருக்கின்றார் பாராளுமன்றத்திலே இதுக்கான சில திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் அனுமதிக்க நாங்கள் முடியாது. அதே நேரத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் மட்டக்களப்பிலே இருந்து கொழும்பு வரும் இந்த ரயில் சேவையை பற்றி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் அறிந்த வகையிலே அரசாங்கங்கள் புதிய ரயில் சேவைகளை உருவாக்கியது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அரசாங்கங்கள் புதிய ரயில்வே ட்ராக்கை உருவாக்கியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அரசாங்கங்கள் புதிய புகையிரதங்களை கொண்டு வந்ததை கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே முதலாவது முறை 4 சேவைகள் மட்டக்களப்பில் இருந்து கொழும்புக்கு இருந்த ரயில் சேவைகளை ஒரு சேவையாக மாற்றிய ஒரு சாதனை, இந்த வரலாறு சாதனை செய்த பெருமை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேரும். எங்களுடைய மாவட்டத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே காலையிலே 6:10 தொடங்கி கொழும்புக்கு வருவதற்கு இருந்த இந்த புகையிரத நிலையத்தை அவசான் கர்ணவா புகையிரத இந்த சேவையை தற்பொழுது 5 மணிக்கு ஆரம்பித்து அவர்கள் கல்லுயாயிலே போயிட்டு திருவண்ணாமலையில் இருந்து வர ரயில் செயலில் ஏறி மாறி போக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதே போலதான் கொழும்புல இருந்து வந்தாலும் கல்லுயாயில் இறங்கி மாறி வர வேண்டிய சேவை இருக்கின்றது. புலஸ்தினி என்ற அந்த ஒரு ரயில் சேவையை கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது நான் பேசி அவசான் தப்பு என்ன புலஸ்தி என்ற சேவையை நான் பேசி கடந்த அரசாங்கத்தில் மட்டக்களப்பு கொண்டு இந்த புலஸ்தி என்ற சேவையை தற்பொழுது நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க. அதே போல தான் இரவு 8:15 மட்டக்களப்பில் இருந்து போன அந்த நைட் ரயிலை நீங்கள் முழுமையாக இல்லாமல் செய்திருக்கிறீங்க. அப்ப கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஜனாதிபதியுடன் பேசி ஒரு தேசிய விமானங்களை மட்டக்களப்புக்கு கொண்டு வர தேசிய விமான சேவை ஆரம்பிக்க முயற்சி மாவட்டத்தில் இருக்கிற ரயில் சேவை
இல்லாம செய்து எங்களுடைய மக்களை கஷ்டத்துக்குள்ள தள்ளுவது ஏற்றுக்கொள்ள இயலாத விடயம். இலங்கையில் மிகவும் மோசமான சட்டமாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டம் காணப்படுகின்றது. எல்லையற்ற அதிகாரத்தை வழங்கி தமிழர்களின் நிலங்களை அபகரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சபையில் தெரிவித்தார். நாட்டிலே இருக்கின்ற மிக மோசமான சட்டங்கள் இருக்கிறது. மகாவலி அதிகார சபை இலங்கையிலே காணப்படுகின்ற மிக மோசமான ஒரு சட்டம். இந்த மகாவலி அதிகார சபையை உருவாக்கிய சட்டமூலம் அவர்களுக்கு எல்லையற்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு. அதே போல வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் அவைகள் இந்த நாட்டில் எவராலையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக எங்களுக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சட்டங்களையும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதே போல் எங்களுக்கு பிரயோசனமான சில சட்டங்கள் மாற்றங்களை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பல உள்ளூராட்சி சபைகள் மிகவும் குறைந்த வருமானம் கொண்ட உள்ளூராட்சி சபைகள். அவர்கள் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது எனக்கு தெரியும் இந்த மிதிவண்டிகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பார்கள். இப்போது அவர்களால் அந்த லைசன்ஸை கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்னென்றால் அந்த லைசன்ஸுக்காக உள்ளூராட்சி மன்றம் வாங்குகிற காசு 5 ரூபா, அந்த இலக்கத்தகடை செய்கிறதுக்கு 25 ரூபா வேணும். இன்னும் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற என்றால் ஒவ்வொரு இலக்கத்தடத்துக்கும் 20 ரூபா போட வேண்டும். நாங்கள் உடனடியாக மாற்ற வேணும். அதே போல் நாங்கள் இந்த சபையில் உயர் சபையிலே நாங்கள் மனித உயிர்களை விபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட மூலத்தில் திருத்தம் கொண்டு வந்து விவாதித்தோம். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்றைய பிரதேசம் வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வீதி விபத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருப்பது விலங்குகள், குறிப்பாக வளர்க்கப்படுகின்ற பிராணிகள். நேரம் முடிவடைந்து விட்டது. எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். மிகவும் முக்கியமான விஷயம், அந்த விலங்குகள் இரவு நேரத்திலே ரோட்டில் படுத்திருக்கிறதால பல பேர் இறக்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் யுத்தத்தால் இறந்ததிலும் விட ஒரு வருஷத்துக்கு 2500 பேர் இந்த விபத்துக்கால இறக்கிறார்கள். நான் சொல்லுகின்ற ஒரு சின்ன விடயத்தை செய்தால் பல விபத்துகளை தடுக்கலாம். அதாவது இந்த எங்களுடைய கால்நடை விலங்கு திணைக்களம், சுகாதார திணைக்களம் ஒவ்வொரு கால்நடைக்கும் காதில் ஒரு இயர்டேக் போடுகிறார்கள், ஒரு தோடு, பிளாஸ்டிக் தோடு. உறுப்பினர்களை கொஞ்சம் முடித்துக் கொள்ளும் நேரம் போதாத தோட்டை இரவிலே வெளிச்சத்தில் மினுங்கக்கூடிய தோடாக போடுவீர்களாக இருந்தால் இரவில் பல விபத்துகளை நாங்கள் தடுக்கலாம். ஆகவே நான் சொல்ல வர விடயம், எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பல சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேணும். நல்ல மக்களுக்கு பிரயோசனமான மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழின விடுதலை போராட்டத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான கேப்டன் பண்டிதரின் 41வது ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. வல்வெட்டித்துறை கம்பர்மலையினைச் சேர்ந்த கேப்டன் பண்டிதர் என்று அழைக்கப்படும் சின்னத்துறை ரவீந்திரன் 1985 ஜனவரி 9ஆம் தேதி அன்று அச்சுவேலியில் வீரச்சாவடைந்தார். கிளிநொச்சி பாரதிபுரம் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பாரதிபுரம் மேன்கமம் பிரதான வீதியின் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் மற்றும் பாரதி மகா வித்தியாலய வீதியின் 800 மீட்டர் தூரம் மண் வீதியாக காணப்படும் நிலையில் மழை வெள்ளம் ஏற்படும் போது நீரில் மூழ்கி பாதிப்படைகின்றது. இதன் காரணமாக இவ்வீதி பகுதிகள் சேரும் சகதியுமாக குன்றும் குழியுமாக மாறுவதனால் இப்பகுதியுடனாக பயணிக்கும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்து மக்கள் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இந்த வீதியை தாமதிக்காது காபட் வீதியாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த போராட்டத்தை மக்கள் ஏற்பாடு செய்திருந்ததுடன் பாரதிபுரம் கிராம அபிவிருத்தி சங்கம் முன்னின்று நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் யோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று வத்தளை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோச லோரியை தவறாக பயன்படுத்தியதாக ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் நிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அனர்த்தம் காரணமாக முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணித்தலின் ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் அனுராதபுரத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், நீண்ட காலமாக கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பலவாறான கருத்தாடல்கள் இருந்தது. நாங்கள் அந்த புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு கை வைத்தது மாத்திரம்தான் அவதூறுகளும் அவமதிப்புகளும் செய்யப்படுகின்றன. மேலும் அர்த்தமற்ற காரணங்களை முன்வைத்து கல்வி மறுசீரமைப்பை நிறுத்துவதற்கு பாரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். யார் என்ன சொன்னாலும் புதிய கல்வி மறுசீரமைப்பை நிறுத்தப் போவதில்லை. இலங்கை வரலாற்றிலே 2025ஆம் ஆண்டிலே பொருளாதாரத்தின் பல அபிவிருத்திகளை பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பமாகும். அரசாங்கத்தின் வருமான அதிகரிப்பு மற்றும் வரவு செலவு திட்டத்தின் குறைந்தளவான துண்டு விழும் தொகை, அதாவது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட குறைந்தளவான துண்டு விழும் தொகையாகும். அத்தோடு அதிகளவான உல்லாச பயணிகளின் வருகை அதிகமான வருவாயை பெற்றுக் கொண்டு பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கைப்பற்றிய சந்தர்ப்பத்திலே டிட்வா எம்மை தாக்கியது. அவ்வாறான இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் நிலையை நாம் எதிர்கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது என்று கூறினார். ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட புதிதாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாத தடை சட்டமானது மிகவும் மோசமானது என டெலோ கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய பயங்கரவாத தடை சட்ட உத்தேச வரைவானது நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாத தடை சட்டமானது என்னென்ன விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்ற சரியான வரைவிலகிடவே இல்லை. அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு 110 விடயங்களுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இருந்த சட்டத்தை விட இது மிக மோசமாக விடயங்களை கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மை இன மக்களை விட தமிழ் மக்களை அதிகமாக பாதிப்புக்குட்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதிலே ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. தடை செய்யப்பட்ட அமைப்பின் பிரதிகள் அல்லது அது தொடர்பான அடையாளங்கள் அல்லது அது தொடர்பான நிகழ்வுகள் போன்றவற்றை நினைவு கூறும் போது அது பயங்கரவாதமாக கருதப்படும். அதற்கான தண்டனையாக 15 வருட கடூழிய சிறை தண்டனையுடன் 15 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடும் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் முன்னெடுக்கவுள்ள விடுதலை போராட்டம் தொடர்பான மாவீரர்களின் நினைவேந்தல்களோ அல்லது அந்த போராட்டத்தில் தமது உயிர்களை தியாகம் செய்த தியாகிகள் தொடர்பான நினைவேந்தல்களோ முற்றுமுழுதாக பயங்கரவாதமாக பார்க்கப்பட்டு அதில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் இந்த சட்டத்தின் மூலம் தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய துர்பாக்கிய நிலை இருக்கின்றது. வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டில் உள்ள அமைப்புகளுடன் தொடர்புகளை பேணுதல் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய உதவிகளை பெறுதல் என்பன புதிய சட்டத்தின் மூலம் பயங்கரவாதமாகவே பார்க்கப்படுகின்றது. ஆகவே இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பாரிய ஒரு அடக்குமுறையான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான ஐக்கிய மக்கள் சக்தியின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆதரவு அளிக்கும் என்று அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். நாட்டின் கல்வி கட்டமைப்பு மேலும் சீர்குலைய இடமளிக்க முடியாது என்பதே தமது கட்சியின் நிலைப்பாடு என்றும் கூறினார். கல்வித்துறையில் தற்போது நிலவும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டே இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அதே நேரம் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பிரதமர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கல்வி முறைமையை பாதுகாக்கும் நோக்கில் பொறுப்புடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இது நாட்டின் நலனுக்காகவே என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். திருத்தப்பட்ட பயங்கரவாத தடை பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான அனைத்து நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்களை உரிய வைக்கும் உத்தரவும் ஐக்கிய நாடுகள் விதிமுறையின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவும் தகுதியான அதிகாரி என்ற வகையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் கையொப்பமிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட பட்டியல் உரிய அதிகாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ அரசு தளங்கள் மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தத்தில் தமிழர் வரலாறுகள் தெரிவுபடுத்தப்படாமல் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாகவும் அந்த கல்வி சீர்திருத்தத்திலே தமிழர்களின் கலை கலாசாரம் பண்பாடுகள் அடையாளம் என்பவன பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. விசேடமாக இன்று நாங்கள் காலையில் கூட நாங்கள் பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடலை ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அதிலே
இந்த பாடங்களிலே கல்வி சீர்திருத்தத்திலே வருகின்ற பொழுதோ தமிழர்களின் அடையாளம் எங்களது கலையும் கலாச்சாரம் பண்பாடுகள் என்பன பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்திலே தமிழர்களின் வரலாறு அளிக்கப்பட்டிருக்கின்றது, அது வேறு விதமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களின் அடிப்படையிலே இந்த எங்களது வரலாற்றை பாதுகாப்பதற்காக எங்களது அடுத்த சந்ததியினர் இதனை கற்றுக்கொள்வதற்காக இந்த வரலாறுகள் திரிவுபடுத்தப்படக்கூடாது என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றேன். அதன் அடிப்படையிலே தான் இந்த கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக ஊழியர்கள் என்கின்ற பொழுது விசேடமாக இதிலே குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கு இல்லை நான் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நிமிடம் தான் கதைத்திருக்கின்றேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. விசேடமாக உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள், அதிலே இந்த உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் இருக்கின்ற வலுவிழந்திருக்கின்ற பல உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்றது. அதிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற ஆலேடிவோம்பு திருக்கோவில், காரதீவு, நாவிதம்பள்ளி, இறக்காமம், அதே போல வடமாகாணங்கள் ஏனைய மாகாணங்களிலும் எந்தவித வருமானமற்ற நிலையிலே உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றது. இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே கிடைக்கின்ற வருமானத்திலே 20% அதாவது ஊழியர்கள், அதாவது சம்பளம் வழங்குகின்ற அங்கே வேலை செய்கின்ற ஊழியருக்கு 20% சம்பளத்தை நிதியை பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று இந்த அரசு கூறுகின்றது. ஆனால் எந்தவித வருமானமற்றிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் எப்படி அந்த நிதியை வழங்குவது? நீங்கள் அப்படி நிதியை வழங்க வேண்டும் என்றால் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நீங்கள் உரிய நிதி வருமானத்தை பெறக்கூடிய, வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும், ஒரு ஒழுங்கான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த சபைகளின் ஊடாக நீங்கள் 20% கொடுக்க வேண்டும், 20% கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி அந்த சபை கொடுக்க முடியும்? அந்த சபை பின்தள்ளித்தான் போகக்கூடிய அந்த வாய்ப்பும் சூழ்நிலையும் காணப்படும். இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் அந்த சபைகளுக்கு நீங்கள் ஒரு முதலீட்டு வழிகளை, அவர்களுக்கு வருமானம் பெறக்கூடிய வழிகளை ஏற்படுத்திவிட்டு நீங்கள் 20% இதை வெட்டிக்கொள்ள முடியும். ஆனால் இன்று அப்படி அவர்கள் உங்களுக்கு சம்பளத்தை, அந்த ஊழியருக்கு சம்பளத்தை கொடுத்து விட்டு எந்த செயற்திட்டங்களும் செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள்ளே அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அடுத்த விடயமாக பொருட்கள் சேவைகள் போன்ற விடயங்களிலும் அதேபோல் ஊழியர்கள், ஓட்டோ சாரதிகள் மற்றும் விவசாயிகள், மீனவர்கள், ஏனைய ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்திலே அவர்களுக்கான அந்த சரியான சம்பளத்தை நிர்ணயிப்பதோடு விசேடமாக அவர்களுக்கான அந்த ஓய்வூதியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 60 வயதுக்கு பிறகு அவர்கள் எந்தவித வலுவற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இதன் அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்கின்றேன். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடுமையாக சாடியுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பிரதமர் மற்றும் அவரது கட்சியின் முன்னணி உறுப்பினர் என்ற வகையில் மட்டுமல்லாமல் கல்வி அமைச்சர் என்ற முறையிலும் ஹரணி அமரசூரியவுடன் தனக்கும் அவரது கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் சில கடுமையான கொள்கை வேறுபாடுகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டார். அவருக்கு எதிராக நடத்தப்படும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் கண்டிக்கத்தக்க அவதூறு பிரச்சாரத்துடன் நாங்கள் நிச்சயமாக எங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி அமைச்சரால் தயாரிக்கப்பட்ட தரம் 6 ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைதளம் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.